spare a little of your imagination. It is a film to describe to you the effect of cymatic frequencies on matter. Everything owes its existence solely and completely to sound.
பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அதை ப்ளாக் பண்ணோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மினிட்ஸ் வரைக்கும் அதை ப்ளாக் பண்ணோம். இது நம்ம வந்து நார்மல் ஐஸால பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம நார்மல் ஐஸால இப்போ நம்ம இந்த கேஸ் வந்து பார்க்க முடியாது. இது கட் ஆகுது ஒரு சைடு ஃபுல்லாக வருது பாருங்க. நியூட்டன் தேர்ட் லாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இது என்னன்னாக்கா ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒரு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இது நியூட்ரிஷன் தேர்ட் லாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஃபயர் கீழே வரும்போது ராக்கெட் மேலே போகும். ஃபயர் கீழே வரும்போது ராக்கெட் வந்து மேலே போகும். திருநெல்வேலி கன்னியாகுமரியில் நம்ம எழுதி வச்சுருக்காங்க. திருநெல்வேலி கன்னியாகுமரியில் நிறைய வச்சுருக்காங்க. ஏன் அந்த ஊர்லாம் இந்த ஊரில் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ஆகும். அப்படிங்கும் போது இதை வச்சோம் அப்படின்னா ஈஸியாக அப்படிங்க எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் ஆயிலாம் காலையில் வச்சுன்னா திருப்பி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும் போது இந்த
வெரி குட். இது வந்து சோலார் பேனலில் சன்னோட ஒளியை இது பண்ணி நம்மளுக்கு ஓகே சார். இதாக இருக்கணும். பாடம் அடைக்க சொல்லியிருக்கணும். பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி சொல்லிப்பாங்க.
effect and they grow more crops. Drip irrigation is a system where water is provided. It helps farmers to save water and protect our environment. It helps to better build a better greener world. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மூலமாக விவசாயி வந்து சரியான நேரத்தில் வாட்டரையும் ஃபெர்டிலைசரையும் வச்சு வளர்கிற கிராப்ஸை பாதுகாக்கிறாங்க. ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரால் நம்மளுக்கு வந்து தண்ணீரை சேகரிக்கிறோம், செலவு குறையுது, இன்னும் அதை விட அதிகமாக நம்மளுக்கு விளைச்சல் தருது. விவசாயியுடைய வாழ்க்கையை மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரிப் இரிகேஷன்னா சொட்டு நீர் பாசனம். இந்த குழாய் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து இந்த செடிகளோட வேர் பகுதியில் தண்ணீர் சொத்தாக வளரும். இதை வந்து திறமையான நீர்ப்பாசன திட்டம்னு சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது விவசாயம் இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குது, போன ஜென்ரேஷன் எப்படி நான் பண்ணாங்க அதை பற்றி வந்து பேசுகிறேன். இதில் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு உணவு, உடை, இடம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுலேயே வந்து நம்மளுக்கு முக்கியமானது உணவு தான். உணவு இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். உணவு இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. அந்த உணவு விளையப்பெற விவசாயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த காலகட்டத்தில் நம்ம பாட்டி, தாத்தா, முன்னோர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க விவசாயத்தோடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கிணறு, அதுக்கப்புறம் தென்னை மரத்தெல்லாம் அமைச்சு வச்சுருந்தாங்க. அதுலேயே முக்கியமாக இந்த மாதிரி ஏரி ஓர சைடு, அதாவது கரையோரத்தில் தான் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணாங்க. அவங்களாம் ரொம்ப விவசாயத்தோட இணைந்திருந்தாங்க. அவங்களோட தினசரி வாழ்க்கையே வந்து விவசாயம் தான். அப்படியே இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா விவசாயம் அழியறதுக்கு காரணம் என்னென்னு, அதே மாதிரி விவசாயம் அழியறதுக்கு காரணம் என்னன்னா விவசாய நிலங்களை விற்கப்படுறதால அது ஃப்ளாட்ஸு இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி மாறப்படுறதால விவசாயம் பண்ணுறதுக்கு வேண்டிய அளவுக்கு நிலம் இல்லை. இருக்கிற நேரத்தில் நம்ம விவசாயம் பண்ணும்போது கம்மியான பயிர்கள் தான் வரும். அந்த கம்மியான பயிர்கள் நம்ம விற்கும் போது அதிகமான விலைக்கு விற்கப்படும். இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபியூச்சரில் வந்து இந்த பயிர்களோட விலை தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்து நிற்கும். இப்படி இருக்கும்போது ஏழைகளாலலாம் வந்து இந்த மாதிரி பயிர்களை வாங்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, செயற்கையாக உருவாக்கப்பட்ட கண்டெய்னருக்குள்ளே இருக்கிறத அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படும். கொஞ்சம் சாப்பிடும்போது ஒரு தெரியாத நான் பின்விலை கூட அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், உண்மையாகவே இயற்கையான உணவு பெற்றா இது செயற்கையான உணவு பெற்றா? இயற்கையான உணவு தான். இன்றும் அன்றும் என்றும் எப்பவுமே வந்து இயற்கையான உணவு தான் பெற்று. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி கார்டனிங்கில் இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி மாடியில் இந்த மாதிரி இயற்கையான உணவு விவசாயம் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி மரங்களை நட்டு வைங்க. அது மூலியமாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நிறைய பழங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணுங்க. ரிசர்வ்லாக எதில் கேட்டதுக்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கேட்கலாம். அதுக்கான வினை எங்கிட்ட இருக்கும், நான் நம்புறேன். கேட்குறீங்களா? இல்லையா? ஓகே சரி. இந்த கிணறு வச்சுக்கல என்பது மிகப்பெரிய அற்புதமாகும். ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ரிஷானா. நான் 8ஆம் வகுப்பு உணவு படிக்கிறேன். நான் அபாயம் எப்படி அணிகிறதுங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அபாயங்கிறது எவ்வளோ ஒரு கண்ணியமான விஷயம். அல்லாஹ் ரப்பல் பெண்களுக்கு ஆடையில் அல்லாஹ்வோட கட்டளை தெரிவிப்பதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அதுதான் இந்த கண்ணியமான அபாயம். இதை பாருங்கள், ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய உருவம் தெரியும், ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய மதிப்பு தெரியும். எதுக்கு நம்ம அபாயம்னு சொல்லணும்? நம்ம உடல் உறுப்பு எதுவும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மிக நீளமான அபாயங்களை போட்டுக்கொண்டு வெளியே வரும். ஆனால் இக்கால பெண்கள் இதற்கு மாற்றமாக அபாயங்களை அணிகிறார்கள். இன்னும் அவங்க செஞ்ச அலங்காரங்களை வெளியே காட்டக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். எக்ஸாம்பிளுக்கு அவங்க செஞ்ச அலங்காரங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி போன்ற ஆப்புகளில் அவங்க செஞ்ச அலங்காரங்களை அபாயங்கள் அணியாமல் அப்படியே போட்டு விடுகிறார்கள். அப்படி அபாயங்கள் அணிந்தாலும் அந்த அபாயாவை இறுக்கமாகவும் வெளியேறாகவும் போட்டு அந்த ஃபோட்டோவை அப்லோட் செஞ்சிடறாங்க. இன்னும் ஹிஜாப் என்ற பெயரில் வந்து கழுத்தில் மாலை போல சுற்றிக்கிட்டு அவங்களுடைய ஆடையை வந்து மக்களை பார்க்கணுங்கிறதுக்காகவும் ஆண்களை கவர்வதற்காக இப்போ உள்ள பெண்கள் வந்து ஹிஜாப் அணிகிறாங்க. இன்னும் வந்து மறைக்க வேண்டிய இடங்கள் எதையும் மறைக்க மாட்டாங்க. அபாயம் அணிந்தால் அதுக்கு வெளியே வந்து அவங்களுடைய முடியை தொங்க விட்டு செல்கிறாங்க. வெளியே சென்றால் நறுமணம் பூசிக்கொள்கிறார்கள். இன்னும் நம்ம போடக்கூடிய ஆடை பற்றி நம்சலாக வந்து பெண்களுக்கு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த 3 பெண்கள் வந்து சொர்க்கத்துடைய வாடையை நுகர மாட்டாங்க. அந்த 3 பெண்கள் யாராருன்னா, 1 தன்னுடைய ஆடையை மெல்லியதாக அணிபவள், 2 தன்னுடைய ஆடையை இறுக்கமாக அணிபவள், 3 தன்னுடைய ஆடையை அலங்காரமாக மாற்றி அணிபவள். இந்த 3 பெண்களும் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் நம் மார்க்கத்தின் முறைப்படி ஹிஜாப் மற்றும் அபாயா அணிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். எப்படி பார்க்குறது?
அங்கே போய் கட்டினா எங்கே போனோம் என்னடா எது கட்டிட்டு போனால் அவங்க ஏற்பட்டு கட்டிட்டு போயிடலாம் அங்கே போயின்னா உங்களை செய்யணுன்னாக்கா எங்கே போய் எல்லாம் நேரம் எங்கே முடியும் அந்த இதில் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துக்கு ஒரு 4 கட்டில் அந்த எல்லாம் எப்படி கட்டிட்டு வரணும் நேரம் முடியும் அவசியம் உங்களை செய்யணும்
லிசனிங் டு டீச்சர், அதாவது டீச்சர் அந்த பாடத்தில் கவனமாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் டேக்கிங் நோட்ஸ், அது சொல்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அந்த மீனிங்லாம் குறிச்சு வச்சுக்கணும். ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டால் கொஞ்சம் 5 AM to 6:30 PM அதாவது ஸ்கூலில் கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணும். ப்ராக்டிஸ் கிளாஸில் வந்து மிஸ்ஸஸ்க்கு கொடுத்த சம்மு ஏதாச்சும் போட்டுவாங்கன்னு சொன்னால் அதை போட்டு பார்த்து ப்ராக்டிஸாக இருக்கும். நைட்டு வந்து 7 PM to 7:30 PM to 9 PM ஸ்டடி நியூ லெசன், அதாவது நாளைக்கு மிஸ்ஸு நடத்தப்படுற லெசன் இருக்குது ஹார்ட் வேர்ட்ஸ் அந்த மீனிங்லாம் எடுத்து படித்து வச்சுக்கிட்டா நாளைக்கு மிஸ்ஸு சொல்லும் போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம். ப்ரிப்பேர் ஃபார் நெக்ஸ்ட், அதாவது நாளைக்கு இந்த மிஸ்ஸு ஏதாவது டெஸ்ட்டு எக்ஸாம்னு சொன்னால் அதுக்கான ப்ரிப்பேரிங் நோட்ஸு பென் எக்ஸாம்பிள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் டு ஃபாலோ ஷெடியூலாம் படித்து இதெல்லாம் ரூல்ஸ் தான் பண்ணணும். சரி ரெகுலர், அதாவது எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கும் போது ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். டேக் ஏ ஷார்ட் பேர், அதாவது படித்து முடிச்சு ஒரு ஷார்ட் பேர் இருக்கும் போது அதை வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். ரிவைஸ் டைரி, அதாவது படிச்சுட்டு டெய்லி ரிவைஸ் பண்ணணும். அட்வான்டேஜஸ்னால் ஷெடியூலமாக படிச்சு நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்னா சேவ் டைம், அதாவது லீவில் வந்து நம்ம ரெடியாக தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம புக் எடுத்து படிச்சா எக்ஸாம் டைமில் நமக்கு டைம் சேவ் ஆகும், ஈஸியாக இருக்கும். ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ்னால் நாளைக்கு எக்ஸாம் அப்போ அது ஒரு படப்படன்னு அப்போ வந்து சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ். நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் எந்த பாத்திரத்தில் சமைச்சா நமக்கு முழு சத்து உடம்புக்கு ஆரோக்கியம் என்று தெரிஞ்சு தான் சமைக்கிறோம். நான் ரொம்ப நேரத்துக்கு சாப்பாடு சூடாக இரும்பு பாத்திரம் போல இரும்பு சத்து நம்மளுடைய உடலுக்கு போய் ரத்த சோதனை வராமல் குறிப்பாக இரும்பு பாத்திரம் இந்த வாழைக்காய் போன்ற உணவுப் பொருளை சமைச்சா இரும்பு தோற்று ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு கலர் மாறும். அது மட்டும் ஆனால் இரும்பு பாத்திரம் தூக்கிச்சுன்னா நம்ம சமைக்கக்கூடாது. வெண்கல பாத்திரத்தை சமைச்சு சாப்பிட்டா உடம்புல இருக்க சோர்வு நீங்கி ஒரு புது புத்துணர்ச்சி தரும்னு சென்னையில் உள்ள மத்திய அரசு சித்த மருத்துவ ஆராய்ச்சின்னு சொல்லியிருக்கு. வெண்கல பாத்திரத்தை சமைச்சா நல்லது தான், ஆனால் அது பச்சை கலர் நிற மாதிரி இருக்க சமயத்தை சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே கெடுது. நான்ஸ்டிக் தவா வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஒட்டாமல் வரதான் யூஸ் பண்ணுறோம். நான்ஸ்டிக் தவா ரொம்ப நேரம் ஹீட்டாக வரதுனால அதில் டெஃப்லான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வெளியாகும். அது நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டா ஸ்டமக் ப்ராப்ளம், தைராய்டு, பிசிஓடி, கேன்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரது. அலுமினியம் அப்படிங்கிறது ஒரு ஹெவி மெட்டல். அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் தோல் சிறுநீரகத்தில் வந்து படிய ஆரம்பிக்கும். அப்படிதான் வந்து பல நோய் வந்து வர ஆரம்பிக்குது.
சாப்பிட்டீங்களா? தாக்கி கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் 1779ஆம் ஆண்டு மாகியையும் தாக்கினர். ஏற்கனவே மேற்கு கடற்கரை பகுதியில் மாகியை விட்டு ஆங்கிலேயர்கள் உடனே வெளியேற வேண்டும் என்ற ஆணை. இது மாகியை கைப்பற்ற ஆங்கிலேயர்களை அனுமதித்தார். நாளை அவர்கள் யாரும் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க சார். எக்ஸிபிஷன் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எங்களோட டாக்டர் அதை கலந்துக்கிட்டாங்க. லங்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மற்ற பசங்களும் அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருக்குது. வருங்காலத்தில் இந்த மாதிரி நிறைய நாங்கள் இது பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் அந்த இது சொன்னீங்க பார்த்தீங்க சார், பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நீங்கள் மேலும் செஞ்சால் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்குன்னா எல்லா பேரும் எனக்கு பாரு நான் எத்தனை போடுவேன் குப்ப முடியும். எல்லாத்துக்கும் போடுறது வந்துருக்கா இல்லையே அப்படின்னு எல்லாம் கருமையாக இருக்கும். நான் மூட்டி எடுத்து இதே வந்து நீங்கள் அப்படியே உள்ள செஞ்சதை எடுத்து இந்த கிலோ நம்பரை போட்டு பார்த்தோன்னா நான் இந்த பேசுறது இப்போ வந்து பேசுறது வந்து தலைவர் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கணும் மனப்பாடம் பண்ணதை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அது கச்சராக பேசுறதுக்கு வேறு மாதிரியாக இருக்கும். நிறுத்தி இது இப்படிங்க அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆகையால் அதை போட்டு விட்டாங்க. சொல்லுங்க ஐசாமி சொல்லுங்க அதான் சொன்னேன். நீங்கள் அதை போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி நல்லது, நல்லா இருக்கு. பிள்ளைகளுடைய திறமை நல்லா இருக்கு. ஏன்னா முன்கூடலாம் ஒவ்வொன்றும் தான் இருக்கணும். இந்த காலகட்டங்களில் ஏதாவது கோவிலில் மற்ற இதில் எதிர பார்த்தாலும் நல்லதமாக இருக்கும். சில பேர் வேறு இதில் போயிட்டு போகாமல் சிந்தனைகள் இந்த மாதிரி ஒரு இதில் போகும்போது அந்த இந்த மாதிரி செய்யும்போது அது டிகிரி வருது இல்லை, அதுதான் ஒரு இது டிகிரி. சரி நல்லது. பார்த்த மேடம் பிடிச்சிருக்கு, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வரக்கூடிய வருஷத்துலாம் வந்து இதே மாதிரி தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி மாணவனுடைய நாலேஜ் வந்து அதிகம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்களா? எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ப்ராஜெக்ட் எனக்கு டெரஸ் கார்டன் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு டெரஸ் கார்டன் வச்சுருக்கேன். அது அடிப்படையில் எனக்கு டெரஸ் கார்டன் பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து இதை விட என்ன கிராண்டாக நெக்ஸ்ட் இயர் பண்ணுவேன். தேங்க்யூ. பார்த்தோம். நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு பேசுவாங்க. என் பொண்ணு அதில் பண்ணியிருக்கு.
1 வீக்காக ஒர்க் அவுட் பண்ணிச்சு. நான் ஃபண்டமெண்டல் ட்ரைவ் சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆச்சரியமாக இருக்குது பேசும்போது. நிறையா பிள்ளைங்க வந்துட்டு சில பேர் எல்லோரும் முருகா போட்டுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த முகந்தவங்க பிள்ளைங்க பேசும்போது இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு அது எங்கள் ஊர் பிள்ளைங்க பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. நல்லா பேசுகிறாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் பிள்ளைங்க அடிக்கடி நடந்தால் நல்லா இருக்கும். எல்லா ப்ராஜெக்டும் பார்த்தோம். எல்லாருமே நல்லா ஃபியூச்சர் எல்லாருமே பயப்படாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. இந்த பிள்ளைய என்னோட பொண்ணு பண்ணியிருக்குது, வாட்டர் சைக்கிள் பண்ணியிருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், ஏதாவது ப்ரைஸ் கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் ஆர்வம் நிறைய வரும். எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாம் நல்லா இருக்கு. பிள்ளைங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. அந்த எக்ஸ்போ நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு நல்லா திறமையாலாம் செஞ்சு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எல்லா வகையிலும் ஸ்கூலில் நல்ல டெக்னாலஜியாக எல்லாம் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். பார்த்தீங்களா எக்ஸ்போ பண்ணியிருக்கீங்க, பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா டெஃபினேஷன் கொடுத்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. வேஸ்ட்டு என்னென்ன வேஸ்ட்டு கேட்குறது அதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இது எலக்ட்ரானிக் அதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எது பிடிச்சது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அந்த Assalamualaikum warahmatullahi wabarakatuh. My name is Ivana. My name is Afroz. நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட் செக்ஷன் படிக்கிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணுமின் நிலையம். நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னா என்னென்னா, யுரேனியம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்கும். அதனால சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க. அதனால அதில் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்கும். நியூக்ளியர் ஃபிஷன்னா அணுக்கரு பிளவு. அது வெடிக்க ஆரம்பிச்சோடனே நமக்கு ஹீட் வர ஆரம்பிக்கும். ஹீட்டால எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும். இதை தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த கண்டெய்னர் த்ரீடியில் 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்லி நியூக்ளியர் கண்டெய்னர், இன்னொன்று ஸ்டீம் கண்டெய்னர். நியூக்ளியர் கண்டெய்னரில் மாடரேட்டர் அப்படின்னு ஒரு ஹெவி வாட்டர் வச்சுருப்பாங்க. அது நம்ம நார்மலாக குடிக்கிற வாட்டரை விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே பண்டில் ஆஃப் யுரேனியம் ராட் வச்சுருப்பாங்க. அதை கட்டி வச்சுருக்கிறதுனால நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்து அதில் ஹீட் வர ஆரம்பிக்கும். அந்த ஹீட் கண்டியில் பட்டு நீராவியாக ஸ்டீம் கண்டெய்னருக்கு போகுது. ஸ்டீம் கண்டெய்னர்லேயே டர்பைன் வெளியில் போகும்போது டர்பைன் சுட்ட ஆரம்பிக்கும். டர்பைன் சுட்ட ஆரம்பிச்சு கரண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வரும். அந்த நீராவி கூலிங் டவருக்கு லிக்விட் சோடியம் ஹெவி வாட்டர் இந்த மாதிரி தண்ணீரால் அது நார்மல் வாட்டர் ஏறிட்டே போகும். எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னா 1942 சிகாகோவில் கண்டுபிடிச்சாங்க. சிகாகோ அமெரிக்காவில் இதோட நன்மைகள் என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் எமிஷன் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ஆகும்போது அந்த கேஸ் ரொம்ப அதிகமாகவே எமிஷன் ஆகும். இதே நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த கேஸ் ரொம்ப கம்மியாக எமிஷன் ஆகுது. இதை ஒரு க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கம்மியான நேரத்தில் அதிகமான எலக்ட்ரிசிட்டியை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதோட தீமை என்னன்னா, இதோட தீமை யுரேனியம் ராடு நம்ம ராடு இருக்கு. இதுதான் முக்கியமான பொருள்.
நியூக்ளியர் பவர் அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வச்சு இதுதான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர். இன்னொன்று வந்து கல்பாக்கம் அது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இதுதான் இதுதான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச நியூக்ளியர் பவர். பேர் என்னன்னா ஃபேமிலி ரியாக்டர் சொல்லுவாங்க. இவ்வளோ அப்படி கேட்டதுக்கு ஜசாக்கல்லா ஹைரன்.
பண்ணிட்டு மைக்கில் போய் இருக்கா இல்லை ஊற்றுனா இங்கே போய் எப்படி போகுங்கிறது அதோட தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி சொல்லியிருக்காங்க சொல்லி முடிச்சிட்டாங்க அது நம்ம வந்து வாய்ஸ் தண்ணியை பேசும்போது இந்த தண்ணி ஊற்றுற மாதிரி அது வந்து தான் நம்மளுக்கு இந்த ரத்தத்தெல்லாம் வந்து அனுப்புது. அதாவது 2 ரத்தம் இருக்கு நம்ம உடம்புல, சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஊதா கலர், இது வந்து நம்ம உடம்புல பார்த்தாக்கா வந்து தெரியாது. ஏன்னா இது வந்து ரொம்பவுமே வந்து திக்காக இருக்கும். ஹார்ட் எப்பவுமே வந்து இப்போ நம்ம சைக்கிள் கடையெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு டயர் பம்ப் அடிக்கிற மாதிரியே தன்னைத்தானே அதை அடிச்சுக்கிட்டு உடல் முழுவதும் வந்து ரத்தத்தை வந்து அனுப்பும். அடுத்ததான் நம்ம உடம்புல 3rd லேயராக என்னத்தை பார்க்க போகிறோம்னாக்கா மசில் சிஸ்டம். நம்ம உடம்புல மொத்தமாக 640 தசைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு தசைகளுக்கும் 20% சக்தியும் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எலும்புகள் மற்றும் உடல் இருக்குது. இதுதான் நம்மளுடைய மார்பு முள்ளு. இது இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல மொத்தமாக 76 குருத்து எலும்புகள் இருக்கு. குருத்து எலும்புகள்லாம் என்னன்னாக்கா சின்ன சின்ன எலும்புகள். இதெல்லாம் வந்து லிகமெண்ட்டுகளால் ஆனது. லிகமெண்ட்னா என்னன்னாக்கா தசைநார். தசைநாரால இது முழுவதுமே ஆகி இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சுவாச மண்டலம், நுரையீரல் இருக்குது இல்லையா, நம்ம ஒவ்வொரு தாட்டையும் நம்ம நோஸ் மூலயமா வந்து இன்ஹேல் எக்ஸல் பண்ண முடியும் போது காற்றுல ஆக்சிஜன் இருக்கு. அதுலேருந்து நம்ம நோஸ் வழியா வந்து தான் இங்கே லங்ஸ்குள்ள போய் சேருது. அதனால தான் இது வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதுதான் லங்ஸோடைய நரம்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹார்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அடிச்சுட்டு உடல் முழுவதும் அனுப்பும். அது மட்டும் இல்லாமல் நான் உடம்புக்குள்ளேயும் வந்து வச்சுக்கும். இந்த மாதிரி சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம்னு வச்சுக்கும். மொத்தமாக இதுக்குள்ளே வந்து 4 சேம்பர்ஸ் இருக்கும். இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது வந்து லிவர். கல்லீரலுக்கு வந்து 500 வேலை செய்யக்கூடிய திறன் இருக்கு. அதாவது என்னன்னாக்கா நம்ம லிவரை வந்து டொனேட் பண்ணலாம். அப்படி டொனேட் பண்ணாலும் இது வந்து 2 வீக்ஸில் லிவர் இருக்கும்போது என்னென்ன வேலைலாம் செஞ்சிச்சோ அதே வேலை 2 வீக்ஸில் நடக்கும். 6 மந்த்ஸில் கரெக்டாக ஃபுல்லாக இது வளர்ந்துடும். இது வந்து சிறுங்குடல், இது பெருங்குடல், இது இன்டெஸ்டின் குடல். இந்த விரல் அளவுக்கு இருக்குங்களா, இதுலேருந்து தான் நம்ம வந்து யூரின்னு அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் எல்லாமே போகிறோம். இதுலேருந்து தான் வெளியாக்குது எல்லாத்துக்குமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுநீரகம். இதுவுமே நம்ம வார்டில் வந்து முக்கியமானது தான். இது கீழே பார்த்தோம்னாக்கா யூரின்
போகிறது வந்து பிரெயின். மூளை இருக்குது இல்லையா, மூளை எதனாலலாம் வந்து பாதிப்படையுதுன்னு பார்க்கலாம். ஏன் எதனால பாதிப்படையுதுனாக்கா, நம்ம காலை சாப்பாடு சாப்பிட மாட்டோம். அப்படியே சாப்பிட்டாலும் இட்லி தோசை தான் சாப்பிட்றோம். அதில் ரைஸ் இருக்கு, அதனால தான் அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்கு. இதுவே நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டாக்கா நமக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லிக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஜாக்கிங், வாக்கிங், ஸ்கிப்பிங் எது வேணாலும், அப்போ தான் நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம புகைப்பிடிச்சாக்கா நம்ம பிரெயின் வந்து என்ன ஆகும்னு பார்க்கலாம். புகைப்பிடிச்சாக்கா நம்ம பிரெயின் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். இதுலேயும் வேற ஒரு நோய் வரும். அது என்ன நோய்னா அல்சைமரஸ் வியாதி. அப்படின்னா என்னன்னா, நம்ம யோசிக்கிறது மறந்து போயிடும், நம்ம கால் வந்து நான் செய்கிற செயலை வந்து இழந்துடும். அப்புறமா நம்ம வந்து வீல் சேரில் தான் உட்காருவோம். அதோடு நம்ம வந்து இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணுனாக்கா, புகைப்பிடிக்கிறது, போதை, சரக்கு, கூலிப்பு இது எல்லாத்தையும் கண்டிப்பாக தடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாலா, இப்போ நீங்கள் சொன்னதை கேட்ட எல்லாருக்குமே இறைச்சம் வரும். இறைவன் வந்து நிறைய நன்றி செலுத்தும். சசாலே நடந்துருக்கு நினைக்கூட வரும். அல்லாஹ் தஆலா இவ்வளோ அற்புதத்தோட ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் படைச்சிருக்கானா சொல்லி இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் கட்டாயமா இறைச்சி பண்ணாலும் வருவீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இருக்குல்ல முதலில்
சிவங்க சார் முயற்சி ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நல்ல சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நல்லா பேசுகிறாங்க, போல்ட்டாக பேசுகிறாங்க. இப்படிலாம் லால்பட்ட பிள்ளைங்க பேசுவாங்க தெரியல. நல்லா படிப்பு திறமை இருக்குது பிள்ளைங்களுக்கு. உண்மையிலே டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில். என் பிள்ளைங்களும் சரி, எல்லா பிள்ளைங்களும் சரி, நல்லா போல்ட்டாக பேசுகிறாங்க. இன்ஷால்லா ஃபியூச்சரில் இன்னும் நல்லா பண்ணி கொடுங்க. டீச்சர்ஸ்க்கே ரொம்ப நன்றி சொல்லுவேன். நான் நன்றி சொல்லுவேன். அடுத்த வருஷம் இதை விட பெஸ்ட்டாக பண்ணுறோம். கண்டிப்பாக நானும் வந்து பார்ப்பேன் இன்ஷால்லா அடுத்த வருஷம். கண்டிப்பாக பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.